பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கூட எஸ்தர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எஸ்தர் 3:15 பார்க்கும் பொழுது சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதே எஸ்தரின் புஸ்தகம் 8:15 பார்க்கிறோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாக இந்த ஆமான் ஒரு திட்டம் தீட்டியிருந்தார். எப்படியாவது இந்த யூத ஜனங்களை அழிக்க வேண்டும், மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஆமான் ஒரு திட்டம் தீட்டி ராஜாவினிடத்திலே இந்த காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருந்தான். அப்பொழுது சூசான் நகரம் மிகவும் கலங்கி நின்றது. இந்த ஜனங்கள் எல்லாரும் கலங்கி நின்றார்கள். நமக்கு என்ன நடக்குமோ, என்ன துயரங்கள் நடக்குமோ, என்ன சம்பவம் நடக்குமோ என்கிற ஒரு வேதனையிலே இவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இவர்கள் தேவனை தேட ஆரம்பித்தார்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எஸ்தர் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, நான் ராஜாவோடு கூட பேசுகிறேன் என்று சொல்லி ஆயத்தமானாள். என் அன்பு தேவ ஜனமே, எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படியாகிலும் நான் ராஜாவினிடத்தில் பேசுவேன், இந்த காரியம் மாறுதலாய் முடியும், நாம் உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபத்தினுடைய பதிலாக தேவன் சூசான் நகரத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். காரணம், தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே எஸ்தர் 8:16 பார்க்கிறோம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமானுடைய திட்டம் செயலிழந்தது. அப்பேற்பட்ட அந்த ஜனங்களுக்கு தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் நினைத்தான். எந்த தீங்கை அவன் நினைத்தானோ அதே தீங்கு ஆமானுக்கு வந்தது. ஆமான் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீங்கை ஆமான் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் கலக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு, எனக்கு விரோதமாக இந்த செயல் உருவாகி கொண்டிருக்கிறது, எனக்கு விரோதமாக இந்த காரியம் வந்து கொண்டிருக்கிறது, என் குடும்பத்திற்கு விரோதமாக, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதே, இந்த கலக்கம் வருகிறதே என்று சொல்லி வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு நீங்கள் காத்திருக்கலாம், ஜெபிக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நாட்களிலேயும் அவருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கர்த்தாவே என்னை நோக்கி பாரும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வியாதியோடு, பலவீனத்தோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தீங்கு என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த கலக்கம் என் குடும்பத்தில் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு உடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக, இந்த கலக்கத்தை மாற்றுவீராக. அன்றைக்கும் யூத ஜனங்களுக்கு வந்த கலக்கம் மாறினது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், இன்றைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். ஆசீர்வதிப்பீராக. உங்க கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.